வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கண்களுக்கு கீழே வீக்கம் ஏற்படுது நிறைய பேருக்கு. ஸோ இதை எளிமையான முறையில் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது பொலிவாக இருக்கிறது, மிளிர்வது, இதை எல்லாமே முக அழகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் முகத்துக்கே மிக மிக முக்கியமான அம்சம் நம்மளோட கண்கள் தான். நம்ம யார் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு கண்களை தான் பார்ப்பாங்க. சிலருக்கு கண்களுக்கு கீழ் சிறியதாகவோ சற்று பெரியதாகவோ வீக்கம் இருக்கும். சமயத்தில் அந்த வீக்கம் நம்மை சோர்வானவராகவும் கவர்ச்சியற்றவராகவும் சோகமாக இருப்பவராகவும் பிறருக்கு காட்டிடும். சரி, கண்ணுக்கு கீழே ஏன் வீக்கம் ஏற்படுது, அதை எளிய முறையில் தடுக்கணும் அப்படின்னா அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ கண்களுக்கு கீழே வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை எளிமையான முறையில் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பரம்பரை வழியில் சில பேருக்கு கண்ணுக்கு கீழே வீக்கம் ஏற்படும். அதாவது பேரண்ட்ஸுக்கோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ அப்படி இருந்தது அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது மாதிரி ஏற்படும். இன்னும் சில பேருக்கு ஏஜ் இப்போ முதுமையை அடையும் போது தோல் சுருங்கி கொழுப்புக்கள் எல்லாம் அது ஒரு மாதிரி பை மாதிரி தேங்கி கண்ணுக்கு கீழே வீக்கத்தை உண்டாக்கும். ஸோ கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய செல்கள் தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடியவை. எனவே உப்பு அதிகமுள்ள உணவு இல்லது அலர்ஜியால் நீர் சேர்வது இதெல்லாம் அதிகரித்து அதன் காரணமாகவும் கண்ணில் வீக்கம் அதிகரிக்கும். சில நேரங்களில் வீக்கமான கண்கள் சிறுநீரக கோளாறுகளுக்கு அறிகுறியாகவும் இருக்கும். எனவே சிறுநீரக கோளாறு ஏற்படுவதற்கான அடிக்கடி சிறுநீர் கழிப்பது, அரிப்பு, வறண்ட சருமம், வீங்கிய கால்கள் மற்றும் பாதங்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் நம்ம என்ன பண்ணணும், உடனே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ கல்லீரல் நோய்களும் சிலருக்கு கண்ணுக்கு கீழே வீக்கத்தை ஏற்படுத்தும். கண் வீக்கத்தோட தூக்கமின்மை, வறண்ட வாய், கண்கள், வயிற்று வலி, கிறுகிறுப்பு இந்த மாதிரி அறிகுறிகள் இதெல்லாம் ஏற்பட்டாலும் நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இப்போ இந்த கண்களுக்கு கீழே ஓகே இதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம டாக்டரை பார்க்கணும். இதை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொல்ல போகிற இந்த வழிமுறைகளை பின்பற்றினாலே இந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வீக்கம் இல்லாமலும் போகும், ஏன் வரக்கூட வராது. இதுக்கு ரொம்ப முக்கியமானது ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆழ்ந்த தூக்கம்தான் கண் வீக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். தூங்கும் நேரம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களோட ஒர்க்கை பொறுத்து அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து மாறுபடும். ஆனால் ஒருவர் ஒரு நாளைக்கு 7லேருந்து 9 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். தினமும் தூங்குவதற்கான நேரத்தை நம்ம பிளான் பண்ணிவிட்டு அந்த டைமில் கண்டிப்பாக தூங்க ட்ரை பண்ணணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குளியல் போட்டுக்கணும். புத்தகம் படித்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு தூக்கம் வரும். இப்போ நிறைய பேருக்கு செல்ஃபோன் பார்த்தா தான் தூக்கம் வரும் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் அது நல்லது கிடையாது. செல்ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. தூங்குறதுக்கு 1/2 அன் ஹவர் முன்னாடி செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. ஒரு இதுவே இருக்குது என்னென்னா, நம்ம தூங்குறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோனை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி செல்ஃபோன் பார்க்குறத நம்ம பிஃபோர் 30 மினிட்ஸ் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னாக்கா நல்ல தூக்கம் வரும். ஸோ அந்த நம்ம ஃபோன் பார்க்குறத விட நல்ல புக்ஸ் ரீட் பண்ணலாம், ஒரு மாதிரி சின்ன மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னாக்கா நல்ல தூக்கம் வரும், கண்கள் நல்ல குளிர்ச்சியாகும். இன்னும் சொல்லப்போனால் தூங்குறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் எடுத்து நம்மளோட பாதத்தில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது சின்ன மசாஜ் மாதிரி. ஏன்னா நம்மளோட டோட்டல் நரம்புகளும் என்ன பாதத்தில் இருந்து தான் இதாகுது அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் அந்த பாதத்தை எல்லாமே நம்ம ஒரு மசாஜ் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல தூக்கம் வரும். அதை பண்ணிவிட்டு அந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்கள் அதோட டயர்ட்னஸ்லேருந்து ரிலீஃப் ஆகும். நெக்ஸ்ட்டு ஈரத்துணி. கண்ணுக்கு கீழே ஒரு குளிர்ச்சியான ஒரு இதை உருவாக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கண்ணுக்கு கீழே குளிர்ச்சியான ஒரு அந்த நிமிஷத்தை உருவாக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம கண்ணுக்கு கீழே ஒரு 20 நிமிஷமாவது ஒரு ஈரத்துணியை, அதாவது ஒரு நல்ல காட்டன் டவல் இல்லை ஏதாவது ஒரு துணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு, அதாவது காட்டனில் இருக்கக்கூடியது தண்ணியில் நினச்சி அதை கண்ணுக்கு மேலே போட்டுக்கணும். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ஹீட் டைம், அதாவது இந்த சம்மர் டைமில் நம்மளோட தட்பவெட்ப நிலை எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணணும், வீக்கம் நிறைய பேருக்கு இந்த சூடுனால கூட வீங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த சூட்டை குறைக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு காட்டன் டவலை தண்ணியில் நினச்சிட்டு நம்ம கண்ணுக்கு மேலே போடணும். சில பேர் ஐஸ் டியூப் கூட வைப்பாங்க, வெள்ளரிக்காய் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த கண்ணுக்கு மேலே வைக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஹீட்டு நல்லா குறையும். இன்னும் சொல்லப்போனால் கண்ணை சுற்றிட்டு விளக்கெண்ணெய் ஆயில் இருக்குல்லையே, அதை ஒரு விரலால் தொட்டுட்டு கண்ணுக்கு மேலேயும் கீழேயும் அப்படியே ரவுண்டாக நம்ம மசாஜ் பண்ணி விட்டுட்டு வரலாம். ஸோ எப்படி இருந்தாலும் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய
அந்த கருவளையங்களும் சரியாகும், அந்த வீக்கமும் சரியாகும். நெக்ஸ்ட்டு வெள்ளரிக்காய் தொண்டு. இந்த வெள்ளரிக்காய் தொண்டு நிறைய மகிமை செய்யுது. வெள்ளரிக்காய் தொண்டை வந்து கண்ணோட வீக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளரிக்காயை ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு அதை எடுத்து யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அந்த வெள்ளரிக்காயை ரவுண்டாக கட் பண்ணி கண்ணை மூடிட்டு கண்களுக்கு மேலே அந்த துண்டுகளை வச்சுட்டு ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய கேஃபிக் அப்படிங்கிற அந்த ஆசிட் அப்புறம் அஸ்கார்பிக் அப்படிங்கிற அந்த ஆசிட் 2 ஆசிட்டும் என்ன பண்ணுதுன்னா ஒரு மகிமையை செய்யுது. என்னென்னா கண்ணுக்கு கீழே சேரும் அந்த நீர் தேக்கத்தை இந்த 2 ஆசிட்டும் குறைக்குது, வறண்ட சருமத்தையும் போக்குது. கண்ணுக்கு கீழே கருவளையம் இருந்தாலும் இந்த வெள்ளரிக்காய் வந்து அதை சரி பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு தேநீர் பை. தேநீர் பையில் இருக்கக்கூடிய டேனின்ஸ் அப்படிங்கிறது இயற்கையாகவே சுருங்கும் தன்மை கொண்டது. கண்ணுக்கு மேலே குளிர்ச்சியான இந்த தேநீர் பைகளை கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ஸோ வீக்கத்தை விரட்டுறதுக்கு உயரமான தலையணையும் யூஸ் பண்ணலாம். இப்போது தலையை நேராக வச்சு படுக்கிறதுனாலையும் புவியீர்ப்பு விசையில் அதிக தண்ணீர் வந்து என்ன ஆகுதுன்னா கண்ணில் தேங்கிடுது. அதனால் தலையை வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், உயரமாக வச்சுட்டு தூங்குறது நல்லது. நிறைய பேருக்கு கழுத்து வலி அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓகே அதை அவாய்ட் பண்ணலாம். பட் அது மாதிரி இல்லை அப்படின்னாக்கா உயரமான தலையணை வச்சுட்டு தூங்கினா கூட வீங்கி இருந்தது கண் அப்படின்னா காலில் கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த வீக்கம் இருக்காது. நெக்ஸ்ட்டு அலர்ஜி இருந்ததுன்னா கூட கண் வீக்கத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம படுத்திருக்கக்கூடிய அந்த ரூமில் தூசு, மகரந்தம், பூஞ்சை இந்த மாதிரி பொருட்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அலர்ஜி தரக்கூடிய டஸ்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த வழிமுறைகளை கடைப்பிடித்தாலே கண்ணுக்கு கீழே வீக்கம் வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். அழகான பளிச்சிடும் கண்களை நம்ம பெற முடியும். முகமும் மலர்ச்சியோட காணப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டேக் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ நீரிழிப்பு கோடை மாதங்கள்லாம் என்ன ஏற்படும், நிறைய தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். இது நம்மளோட உடம்புல கண்ணீரை உருவாக்கும் திறனை பாதிக்குது. ஏன்னா இப்போது வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடியில் இல்லை அப்படின்னாக்கா நம்ம கண்கள் வந்து நம்ம நார்மலாகவே பார்த்துருப்போம். ஒரு இடத்த அதிக நேரம் பார்த்துட்டு இருந்தா இல்லை வெளிச்சத்தை பார்த்துட்டு இருந்தால் கண்கள்லேருந்து தண்ணி வரும். ஆனால் இது சம்மர் டைமில் கொஞ்சம் குறைவாக தான் காணப்படும். ஏன்னா நம்ம உடம்புலையே தண்ணி சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் கண்கள்லையும் தண்ணீர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், நிறைய தண்ணீர் குடிக்கணும். அந்த மாதிரி நிறைய தண்ணீர் குடிப்பது மூலம் நீரேற்றமாக நம்ம வச்சுக்கணும் நம்ம உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஒருத்தவங்க ஒரு நாளுக்கு 2300 மில்லிகிராம் சோடியத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த அளவு அதிகமானுச்சு அப்படின்னா உடல் வழக்கத்தை விட அதிக நீரை தக்க வச்சுக்கொள்ளும். இது கண்கள் மற்றும் முகம் உட்பட எல்லா இடங்களிலும் வீக்கமான தோற்றத்தை ஏற்படுத்தும். சோடியம் அடங்கிய உணவுகளை கம்மியாக எடுத்துக்கணும். இது வந்து நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் கம்மியாக எடுத்துக்கிறது யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோகனட் ஆயில். இந்த கோகனட் ஆயில் சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது கொலாஜனை உற்பத்தி செய்ய உதவுது மற்றும் கொலாஜன் வந்து அழிவை தடுக்குது. இது வந்து வைரஸ், பூஞ்சைகள் இதுக்கு எதிரான செயல்பாட்டையும் கொண்டிருக்குது. இந்த மாதிரி இந்த கோகனட் ஆயிலில் இருக்கக்கூடிய இந்த பண்புகள்லாம் கண்களோட வீக்கத்தை குறைக்கிறதுல ரொம்பவே யூஸ் பண்ணுது. இப்போ கண் பைகளுக்கு இயற்கையான வீட்டு வைத்தியத்தில் ஒன்றா நம்ம இந்த கோகனட் ஆயிலை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கண்களுக்கு கீழே வீட்டிலேயே கண் வீக்க சிகிச்சையை பயன்படுத்துவோம். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தொடர்ந்து இந்த கோகனட் ஆயிலை கண்ணை சுற்றி அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு தோலுக்கு ரொம்பவும் நன்மை பயக்கும். இதை வந்து வீட்லேயே ஃபேஸ் பேக்காக தயாரிக்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது இப்போ எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. உருளைக்கிழங்கு கருவளையத்தை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சருமத்தில் இருக்கக்கூடிய கரைகளை நீக்கவும் யூஸ் ஆகுது. சுருக்கத்தை போக்குறதுக்கு, சருமத்தோட நிறத்தை போக்குறதுக்கு, வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு பயன்படுது. கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வீக்கத்தை இது சுத்தமாகவே போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பைகளுக்கு ரொம்பவும் ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக இருக்குது. உருளைக்கிழங்க அதாவது அதை ரவுண்டாக கட் பண்ணி கண்ணுக்கு மேலேயும் வைக்கலாம். இல்லை அதை மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு பேக் மாதிரி எடுத்து ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆலோவேரா ஜெல்.
அலோவேரா ஜெல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். கற்றாழை செடி இதில் வந்து நிறைய சிகிச்சை அளிக்கக்கூடிய நிறைய பயன்கள் இருக்குது இதில். இப்போது வயதானதுனால ஏற்படக்கூடிய கண்களின் வீக்கத்தை இந்த மாதிரி அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது அதை வந்து சரி பண்ண முடியும். இப்போ அலோவேரா ஜெல் ரொம்ப குளிர்ச்சியானது. நம்ம அலோவேரா ஜெல்லை கொஞ்சம் எலுமிச்சை சாறு, ஆலிவ் ஆயில் இது ரெண்டும் கலந்து கண்களுக்கு அடியில் தடவிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கண்களில் இருக்கக்கூடிய வீக்கம், கருவளையம் இது எல்லாமே சரியாகும். இப்போ அப்படி சப்போஸ் நம்ம வீட்டில் நான் சிட்டியில் இருக்கோம், எங்களுக்கு வீட்டில் கற்றாழை செடி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கற்றாழை ஜெல் வந்து நிறைய மார்க்கெட்டில் க்ரீமாகவும் கிடைக்கிது. ஸோ இதை வாங்கி அதில் ஒரிஜினலாக இருக்கக்கூடியதை வாங்கி அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையமும் சரியாகும், கண்ணில் இருக்கக்கூடிய அந்த வீக்கமும் சரியாகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கண்களை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும். குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு கண்களை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணணும். இப்போ நம்ம பழங்காலத்துல எல்லாம் ஒரு கையில் தண்ணியை வச்சுக்கிட்டு கண்ணை வந்து அதில் ரொட்டேட் பண்ணுவாங்க. நம்ம ஆரம்ப காலத்துலலாம் பார்த்துருப்போம். இப்போ ஆற்றுல குளத்துல குளிக்கும்போது கண்ணை வந்து வாஷ் பண்ணுவாங்க. அப்போ கையில் தண்ணியை எடுத்துக்கிட்டு கண்ணை அதில் இது பண்ணி வாஷ் பண்ணுவாங்க. இல்லை தண்ணி எடுத்து கண்ணில் அடிப்பாங்க. இது மாதிரிலாம் செய்யும்போது கண்கள் வந்து குளிர்ச்சி அடையும். அப்படி குளிர்ச்சி அடையும் போதும் அந்த கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த வீக்கத்தையும் கருவளையத்தையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.